ஓகேயா? இப்ப பாரேன், இப்போ வந்து நான் சொன்னேன்ல, இப்போ நான் வந்து இப்போ ஒரு பேப்பர் நான் எடுக்கிறேன். எங்க போச்சு அந்த பேப்பர்? தான் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து எனக்கு ரிலவெண்ட்டாக இருக்கு. மேனுவலாக என்ன பண்ணுவோம், இதை அப்படியே ரீட் பண்ணிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வேர்ட்ஸில் எழுதுவோம். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு பேப்பர் ரீட் பண்ணுறது ரொம்ப டைம் கன்சியூமிங். அப்போ என்ன பண்ணுவோம்னா இதை காப்பி பண்ணுவேன். காப்பி பண்ணி குயில்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பேராஃப்ரேசர்னு இருக்கா? அதான் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு. ஓகே, இது ஏஐ டூல் தான். இதில் போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பேராஃப்ரேஸ் பண்ணிவிடுவேன். இப்போ இதில் வந்து இவ்வளோ தான் அதை வந்து பண்ண முடியும், லிமிட் இருக்குது இதுக்கு. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பேராஃப்ரேஸ் பண்ணிவிடுவேன். அதுவே திரும்பி ஆக்சுவலாக மேனில் என்ன பண்ணுவோம், நம்ம வாசிச்சு ரீரைட் பண்ணுவோம், அப்படி தானே? இது அதுவே பண்ணிடும், இது அந்த டூலே பண்ணிடும், வேற மாதிரி மாற்றிடும். ஓகேயா? ஆனால் இதில் என்ன ஆகும் தெரியுமா, இப்போ நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி, ஏஐ கண்டென்ட் வந்து 0% இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு ஏஐ கண்டென்ட் தான் இது. அப்போ இது என்ன ஆகும்னா உனக்கு வந்து இது வந்து ஏஐ கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஐ கண்டென்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெல்த் ரைட்டர்னு ஒரு டூல் இருக்கு. ஓகேயா? ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெல்த் ரைட்டரு ஹியூமனைஸ் பண்ணி விட்டுரும் அது. ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு, சாரி, இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி இந்த ஸ்டெல்த் ரைட்டரில் பேஸ்ட் பண்ணிடணும், ஹியூமனைஸ் பண்ணிடணும். லாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ லாகின் பண்ணிக்கோ, உன் ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோண்ணே. ஸோ லாகின் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஹியூமனைஸ் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னா உனக்கு ஹியூமனைஸ் ஆகிடும். ஓகே பாரு, ஸோ ஹியூமனைஸ் ஆகிடும். ஸோ 5 ஆப்ஷன் கொடுக்கும் அது, 5 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் அது. இதில் ஏதாவது சூட்டபிள் இருந்தால் நான் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் உதாரணம் இதை நான் சூட்டபிள் இதை எடுத்துக்கிறேன், நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேயா? இப்போ நான் கடைசி என்ன சொன்னா பிளகரிசம் செக்கர்னு சொன்னேன்ல, அதில் நீ என்ன பண்ணணும்னா போகணும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடுன்னு இருக்கா, இந்த சைட் பை சைடை கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம ஸ்டெல்த் ரைட்டர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, அதை இங்கே போட்டுடணும். போட்டுட்டு நம்மளுடைய பேப்பர்லேருந்து எடுத்தோம்ல அந்த கண்டென்ட்டை எடுத்து இந்த லெஃப்ட் சைடில் போட்டுடணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பேப்பருடைய கண்டென்ட், ரைட் சைடில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண கண்டென்ட், ஸ்டெல்த் ரைட்டருடைய கண்டென்ட். சரியா? இதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 24% இருக்கு. இது சிமிலாரிட்டி இண்டெக்ஸ். அந்த டர்னிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் சொன்னது எப்படி கண்டுபிடிக்கும்னா கண்டினியூஸாக 3 வேர்ட்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அதாவது இந்த கண்டென்ட்டும் கண்டினியூஸாக 3 வேர்ட்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா பிளகரிசம் காட்டிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த 3 வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணணும், அதான் ஒர்க்கு. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணால் டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன், அதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் டயக்னோஸ்டிக்னு மாற்றிடலாம். போட்டு போயிடுச்சா இப்போது? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த 3 வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து மாற்றணும். இப்போ ஏஎஸ்டின்னு இருக்குல்ல, அது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னா அது ஏஎஸ்டின்னு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சா? ஸோ அப்படி குறைஞ்சிட்டே வருது பாரு. ஸோ இதை வந்து 10%ஓ 5% கீழே கொண்டு வரணும். இதான் ஒர்க்கு. ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் பேப்பரில் போட்டுற வேண்டியதான். ஒரு வேர்டை ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஓகேயா? ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா இதில் 3 விஷயம். குயில்பாட்டில் போட்டு நம்ம கண்டென்ட்டை ரீஃப்ரேஸ் பண்ணணும், ஸ்டெல்த் ரைட்டரில் போட்டு நம்ம ஹியூமனைஸ் பண்ணணும், பிளகரிசமில் போட்டு நம்ம பிளகரிசத்தை கம்மி பண்ணிடணும்.
இவ்வளவுதான். இதுதான் முக்கியமான 3 டூல். ஓகேயா? ஸோ இதுல வந்து நம்ம சீக்கிரமா பண்ணக்கூடியது என்னன்னா, ஒரு பேப்பர்ல இன்ட்ரோடக்ஷன் நம்ம இதே மாதிரி டக்குன்னு ஒரு மேக்ஸிமம் ஒரு நாள்ல எழுதிடலாம். அதெல்லாம் ரிலேட்டட் ஒர்க்ஸ், லிட்ரேச்சர் சர்வே, அதுவும் ஒரு நாள்ல எழுதிடலாம். ஓகேயா? மெத்தடாலஜி வந்து நம்ம என்ன மெத்தடாலஜின்னு தெரியும் நமக்கு. ஸோ அதையும் நம்ம எழுதிடலாம். ஸோ இது 3 எழுதிட்டேன்னா ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் உன்னால அப்படின்னா சொல்லி நானே எழுதி கொடுத்துட்றேன் உனக்கு. ஓகேயா? அதுக்கப்புறம் நீ ஸ்லோ கத்துக்க நீ வேணா எழுதிக்கோ. சரியா? ஸோ அப்போ இப்போ உனக்கு என்ன தோணுது? இப்போ ஒரு உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோடிங் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா உன்னால கோட் பண்ணிடலாம். என்ன மேக்ஸிமம் 2 கோடை சேர்க்கணும், அவ்வளவுதான். இல்ல புதுசா ஒரு அல்காரிதம் சேர்க்கணும், பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ நான் மேட்லாப் காட்டுறேன். ஏன் மேட்லாப் சொல்றேன் அப்படின்னா, மேட்லாப் சாஃப்ட்வேர்லாம் தந்துடலாம். என்ன உனக்கு ஒன்றும் டென்ஷனாக வேண்டாம். சாஃப்ட்வேர்லாம் கையில் இருக்கு, லேட்டஸ்ட் வெர்ஷனே கையில் இருக்கு. என்ன ஸோ உனக்கு பைத்தான்னா பைத்தானில் பண்ணிக்கோ, எதுனாலும் பண்ணிக்கோ, உனக்கு பிரச்சனை கிடையாது. நான் மேட்லாப் ஏன்றதை நான் காட்டுறேன் உனக்கு. ரெண்டுக்குமே, மேட்லாபுக்கும் சரி பைத்தானுக்கும் சரி அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கு கையில், நெட்ல இன்டர்நெட்ல இருக்கு. அப்படியே நீ எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான் கோட. லைசன்ஸ் வெர்ஷன்லாம் வேணாம், அதெல்லாம் யார் பார்க்குறா? இப்போ இந்த ஆப்ல போயிட்டு பைத்தான்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது காட்டுறேன் ஒரு நிமிஷம் உனக்கு. பாரு, டீப் நெட்வொர்க் டிசைனருக்குள்ள போறேன். ரொம்ப ஹெவி சாஃப்ட்வேர்ல, அதான் ரொம்ப லேட் ஆகுது. அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவங்க நம்ம ஒர்க் என்ன, பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பரான மேனர்ல பண்ணணும் அவங்களுக்கு. ஆமா ஆமா, பப்ளிஷ் அதனால தானே அவங்க வந்து அவ்வளவு வாங்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து நியூன்னு கொடுத்தேன்னா, இந்த பத்திய லெஃப்ட்ல பாரு, எல்லாமே ரெடியா இருக்கு பாரு. நீ பண்ற வேலை அப்படி டிராக் பண்ணி போடணும், இப்படி டிராக் பண்ணி போடணும், டிராக் பண்ணி போடணும், அவ்வளவுதான். இதை கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல எக்ஸ்போர்ட் ஜென்ரேட் கோட்னா கோட் ஜென்ரேட் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு புது டீப் லேர்னிங் நெட்வொர்க். ஓகேயா? ஸோ இதுதான் மேட்லாப்ல உள்ள அட்வான்டேஜ். என்ன, நீங்க அந்த கான்செப்ட் புரியணும். இப்போ கன்வல்யூஷன் என்ன நடக்குது, ஃபுல்லி கனெக்டட் நெட்வொர்க் என்ன நடக்குது, அப்புறம் என்ன சொல்றது, ஆர்இஎல்யூல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த பேசிக் கான்செப்ட் அது மட்டும் வந்து தெரியணும், அவ்வளவுதான். தெரிஞ்சதுன்னா எங்க இடத்துல எங்க தேவைன்றதை நீ டிராக் பண்ணி போட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து மேட்லாப். பைத்தான்லையும் சிம்பிளா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. எல்லாமே வந்து உனக்கு ஃபங்க்ஷனாக வரும். இப்போ இதுல வந்து எப்படி இருக்குன்னா பிளாக்ஸா இருக்குல்ல மேட்லாப்ல, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷனா இருக்கும். நீ அந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு நீ அப்படி இதே மாதிரி எடுத்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. உனக்கு பைத்தான் காட்டணும்னா பைத்தானை காட்டுறேன், அனகோண்டா.
ஓகே. ஸோ இது நான் பைத்தன்ல அப்புறம் காட்டுறேன். நான் இது முடிச்சிடலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ உனக்கு என்ன பேப்பர் எழுதுறது பெரிய கஷ்டம் இல்லைல்ல, உனக்கு இதை வச்சு சீக்கிரம் எழுதிடலாம் இதை வச்சு. ஓகேயா. அடுத்தது பேப்பரை வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஜேர்னல்ஸை பப்ளிஷ் பண்ணும்ல. இப்போ வந்து அந்த கிளைண்ட் இருக்காங்க, இப்போ யாரை கேட்டிருப்பாங்க பேப்பர் பண்ணி கொடுக்க சொல்லி, அவங்க வந்து ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றதுக்கு கேட்பாங்க. அதாவது இந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஜேர்னலுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்கும்ல, அந்த ஃபார்மட் அதுக்கு அந்த IEEE ஃபார்மட்னா அந்த ஃபார்மட்டுக்கு மாற்றி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஃபார்மட் மட்டும் மாற்றி கொடுத்தா போதும். ஏன்னா வந்து அவங்க 10 ஜேர்னல் சொல்லுவாங்க, 10லையும் மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லை. இது வந்து ரேர் கேஸ், இது எல்லா கேஸுக்கும் வராது, ரேர் கேஸ். சரியா. நான் சொல்றேன் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் இவ்வளவுதான் ஒர்க். ஆக்சுவலா ஒர்க்குன்னு பார்த்தேன். ஸோ இந்த ஒர்க்குக்கு எப்படி பே பண்றாங்க அப்படின்னா, கோடு மட்டும் பண்ணி கொடுத்தா 10K, பேப்பரோட சேர்த்து பண்ணா 5K வரும். ஸோ டோட்டலா 15K வரும். இப்போ என்ன பிரச்சனைனா, கோடு மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒர்க் கம்மியா வரும். கோடு பிளஸ் பேப்பர்னா உனக்கு மந்த்லி மினிமம் 2 பேப்பர் வந்துடும், 2 பேப்பர் கிடைச்சிரும். ஓகே. ஸோ அதான் இதுல அட்வான்டேஜ். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கோடு பேப்பர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா பேப்பர் பண்றது பெரிய கஷ்டம் இல்லை, இதுல டக்குன்னு பண்ணிடலாம். ஓகேயா. அதே மாதிரி ஒரு பேப்பர் வந்துடும், இந்த டைம்குள்ள பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. உன்னால எப்போ முடியுமோ முடிச்சு கொடுத்துடணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 1 வீக் மேல எடுத்தா அது நமக்கு தான் வேஸ்ட். 1 வீக்ல கோடு பேப்பரும் பண்ணி கையில கொடுத்துடணும். மேக்ஸிமம் 2 வீக்ஸ் வச்சுக்கலாம், வேணாம் 2 வீக்ஸ்ல முடிச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, மாசம் 2 பேப்பர் ஃப்ரீயா இருக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. அது அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ ஒரு மாசம் 4 பேப்பர்னு மாத்திக்கோ, இல்ல 3 பேப்பர்னு மாத்திக்கோ. ஓகேயா. ஸோ இதுதான் இந்த மேட்ரு பேப்பர்ல. டீப் லேர்னிங் பேசிக்ஸ் பார்த்தோன்னா அதுவும் இருக்கு. இது வந்து இப்போ டீப் லேர்னிங் சொல்லிட்டு நீ நான் புக் எடுத்து படிக்க போறேன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த ஒரு 6 மாசம் ஆகும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், அதுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. நாங்கள் இதெல்லாம் உட்காந்து படிச்சு மொத்த டீப் லேர்னிங் கான்செப்டும் அப்படியே ஒரு 5-6 ஸ்லைட்ல கம்மி பண்ணியாச்சு, ஐ மீன் சுருக்கியாச்சு. ஸோ இவ்வளவுதான் டீப் லேர்னிங். இது என்னைக்கா ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்படியா? ஓகே பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஐடியா என்னன்னா, இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ டீப் லேர்னிங்ன்றது சிஸ்டத்தை படிக்க வைக்கிறது. ஓகேயா. சிஸ்டத்தை வந்து லேர்ன் பண்ண வைக்கணும், கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு லேர்ன் பண்றதுக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து இப்போ ஒரு ஃபீச்சர்ஸும், இப்போ இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபீச்சர்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், அந்த ஃபீச்சர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து ஒவ்வொரு பிக்சலையும் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். இப்போ இந்த இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜ் அப்படியே படிச்சு வச்சிடும். ஓகேயா. ஸோ இப்போ இதுதான் வந்து அப்போ என்ன ஆகும், இப்போ நம்ம வந்து இது வந்து இந்த இமேஜ் வந்து 200x200 பிக்சல்னு வச்சுக்கோங்க. அப்போ 200x200னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 1,20,000 பிக்சல்ஸ் ஆச்சு. ஓகேயா. அப்போ அந்த 1,20,000 பிக்சல்ஸையும் கொண்டு போய் நியூரான்குள்ள சேர்க்கணும். இப்போ நியூரல் நெட்வொர்க் வச்சு கேள்விப்பட்டிருப்பல. நியூரல் நெட்வொர்க்னா என்ன, ஒரு நியூரான்ஸ் நிறைய இருக்கும், ஒரு நியூரான்ஸ்குள்ளேயும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டுருவோம். போட்டு அது வந்து என்ன பண்ணுன்னா, அது நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. இப்போ 1,20,000 பிக்சல்ஸ் இருக்குன்னா ஒரு பிக்சலையும் கொண்டு போய் ஒரு நியூரான்ல போடுவோம். அதை என்ன பண்ணுவோம், ஸ்டடி பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு பெரிய இமேஜ் இருக்குன்னா அதை ஃபுல்லா, இப்போ இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு இந்த என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, இந்த யானை மட்டும் தான் தேவைன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அதை ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணி இந்த யானை மட்டும், யானை இது வந்து கழுதை, குதிரையா, ஜீப்ரா, சரி ஜீப்ரா, இது வந்து ஏதோ ஒரு பறவை, அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ தேவையான ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும், அதாவது சைஸை ரெடியூஸ் பண்றது தான் மேஜரான ஒர்க்கு. அதாவது ஒரு பெரிய இமேஜ் இருக்குன்னா எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் தான் எடுப்போம், மற்ற எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நான் பண்ணுவோம் நம்ம. அப்போ இப்போ ஒரு கன்க்ளூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்னன்னா இப்போ இது ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே நம்ம வந்து கம்ப்யூட்டர் படிக்க வைப்போம். அது எப்படி படிக்கும், எப்படி படிக்கும்னா, இப்போ ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கு, இப்போ இங்க 2 பிக்சல் இருக்கு. ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்ல இது எங்க இருக்குன்னு பார்க்கும், இந்த இருக்கு. ஸோ இது சேம் கண்டுபிடிச்சிருச்சு. அப்புறம் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்க்கும்,
இந்தா இருக்கு, அந்த பேட்டர்ன் இங்க இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் எங்க வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணும், இந்த பேட்டர்ன் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். இப்போ நான் திருப்பி சொல்றேன், இப்போ இங்க யானைனா இந்த யானை பேட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். ஜீப்ரானா ஜீப்ரா பேட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். அவ்வளவுதான் மேட்டர் இதுல. இந்த மாதிரி தான் அந்த CNN ஒர்க் ஆகும். ஓகேயா? இது வந்து ஒரு ஹை லெவல்ல. இன்னும் கொஞ்சம் கரெக்டா எக்ஸாக்டா புரியணும்னா கன்வல்யூஷனுக்குள்ள என்ன நடக்குதுன்றத நான் சொல்றேன். இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு இன்புட் இமேஜ். ஓகேயா? ஒரு இன்புட் இமேஜுக்கு ஒரு ஃபில்டர், ஒரு மாஸ்க் கொடுத்துருவோம், ஒரு ஃபில்டர் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையான ஃபீச்சர்ஸ், இதுல உள்ள தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துரும். அதாவது என்ன பண்ணும்னா, இதோடைய சைஸை ரெடியூஸ் பண்ணிடும். எப்படி பண்ணும்னா, இந்த மாஸ்க் அப்படியே ஃபர்ஸ்ட் இங்க அப்ளை ஆகும். பாரு இந்த அனிமேஷன் பாரு, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, இது என்ன ஆகும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஃபில்டர் வந்து இந்த ஏரியால வந்து மாஸ்க் பண்ணுது, அதை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி. இது என்ன ஆகுது தெரியுமா உனக்கு, இப்போ 3x3 இருக்கிற ஏரியா வந்து 1 பிக்சல் ஆயிடுது. ஓகேயா? அந்த மாதிரி ஒரு மாஸ்கையும் பண்ணிட்டு கடைசியில ரிசல்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு 5x5 இமேஜ் 3x3 கம்மி ஆயிடுச்சு. மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் ஒன்றும் இந்த மாஸ்க் போட்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணிட்டேன்னா உனக்கு அதான் இன்டூ போட்டுருக்காங்க, 1 into 1 போட்டுருக்காங்க இல்லையா? ஸோ இது நீ பண்ணும்போது உனக்கு ரிசல்ட் 4 கிடைக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஜஸ்ட் மாஸ்க்டு வேல்யூ, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்கையும் எடுத்து இந்த வேல்யூல போட்டுரும் அது. ஸோ அல்டிமேட் என்ன நடக்குது, ஒரு பெரிய இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் வந்து ரெடியூஸ் ஆகி உனக்கு சின்ன இமேஜ் ஆக்கிடுது. அதாவது தேவையான ஃபீச்சரை மட்டும்தான் எடுத்திருக்கு. ஓகேயா? ஸோ இதுக்கு பேர் தான் கன்வல்யூடட் ஃபீச்சர், கன்வல்யூட் ஃபீச்சர். ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்வல்யூஷன்ல. இது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீ கன்வல்யூஷன் பண்ணுவல, பண்ணும்போது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீ ஞாபகம் இருக்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் இருக்குல்ல, நீ மல்டிப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் நெகட்டிவ் வேல்யூ வர சான்சஸ் இருக்கு. மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுவது தெரியுமா, அப்ப நெகட்டிவ் வேல்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன சம்டைம்ஸ் உனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ், அப்ப என்ன வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து ஆக்சுவலா அது எடுத்துக்காது. அந்த பர்டிகுலர் பிக்சல் வந்து என்னன்னா உனக்கு ஆக்டிவேட் ஆகாம இருக்கும். அப்ப அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த நெகட்டிவ் வேல்யூஸை 0 ஆக்கி விட்டுறணும். that is what you called as என்னன்னா ஆக்டிவேஷன் லேயர்ம்பாங்க. RLU-ன்றது ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். அது என்ன பண்ணும்னா ஆக்டிவேட் பண்ணும், ஒரு ஆக்டிவேஷன் லேயர் வேணும் உனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ கன்வல்யூஷன் பண்ணுவ, அடுத்த ஸ்டெப் நீ RLU பண்ணுவ, அதாவது ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். என்ன பண்ணும்னா நெகட்டிவ் வேல்யூஸை வந்து 0 ஆக்கி விட்டுரும். ஸோ தட் உனக்கு இந்த பிக்சலும் எடுத்துக்கும் உனக்கு. ஓகே தானே? நீ அதை பண்ண உனக்கு புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா பேடிங். இப்போ என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது, இப்போ நீ வந்து என்ன பண்ற, இந்த இமேஜ் வந்து என்ன இருக்குன்னா சின்னதாயிடுச்சு, அப்படித்தானே கன்வல்யூஷன் பண்ணிட்டு. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சின்னதாயிடும். லைக் உன்னால அந்த ஃபீச்சர்ஸை உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு 100x100 வந்து 20x20 ஆயிடுச்சுன்னா சின்னதாயிடுச்சுன்னு அர்த்தம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்சல்ல சுத்தி ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதான் பேடிங் இருப்பாங்க. நார்மலா இந்த போட்டோஷாப்ல பண்ணுவோம்ல பேடிங் சொல்லிட்டு. ஓகே, அந்த என்ன பண்ணுவாங்க, ஜீரோஸை வந்து அதுக்கு மேல இது பண்ணி விட்டுருவாங்க, ஜஸ்ட் அந்த இமேஜ் சைஸை கொஞ்சம் பெருசாக்குறது. எவ்ரி டைம் ஆஃப்டர் கன்வல்யூஷன் ஆபரேஷன் ஒரிஜினல் இமேஜ் சைஸ் கெட் ஷ்ரிங்க்ஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மல்டிபிள் கன்வல்யூஷன்ஸ் பண்ணுவாங்க. கன்வல்யூஷன் 1 கன்வல்யூஷன் 2 நிறைய பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் வரும்போது ரொம்ப சின்னதாயிடும். அப்போ அந்த டைம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா பேடிங் பண்ணிப்பாங்க. ஓகே, அது ஒன்று. இப்போ வரேன் ஜஸ்ட் இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னா சுற்றி 0 ஆக்கிக்கலாம், 0 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பேடிங்ன்றது. இது ரொம்ப யோசிக்க வேண்டாம், அவ்வளோதான் பேடிங். அடுத்தது ஸ்ட்ரைடுன்றது என்னன்னா, இப்போ நான் இந்த கன்வல்யூஷன்ல காட்டினேன்ல, இப்போ ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது இல்லை. இப்போ இது என்னன்னா, ஒரு இதோடைய ஸ்ட்ரைடு வந்து 1. ஓகே, இப்போ ஸ்ட்ரைடு 2ன்னு வச்சுக்கோங்க, இதோடைய மூவ்மெண்ட் வந்து இங்க இருந்து இங்க இருக்கு. இப்போ இந்த மாஸ்க் வந்து பாரு எப்படி மூவ் ஆகுது, ஒரு பிக்சல் லெவலா தானே மூவ் ஆகுது. ஸோ அது வந்து ஸ்ட்ரைடு 1. இப்போ ஸ்ட்ரைடு 2ன்னு போட்டோம்னா 2 2 மூவ் ஆகும், அவ்வளவுதான்.
ஸோ இதான் வந்து ஸ்ட்ரைடு. சாரி, இதான் வந்து ஸ்ட்ரைடு. இவ்வாறு ஃபில்டர் மாஸ்க் இப்படி இருக்கு, ஒரு ஒரு இது தள்ளி போகுது, அப்போ ஸ்ட்ரைடு 1. ஸ்ட்ரைடு 2ன்னு போட்டோம்னா 2 இது தள்ளி போகும். இதுதான் ஸ்ட்ரைடு. புக்ல என்ன இந்த மாதிரி உட்காந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே. அடுத்தது பூலிங். ஸோ பூலிங்கிறது என்னன்னா, இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெடியூசிங் த சைஸ். என்ன பண்ணுவாங்கன்னா 2 விதமான பூலிங் பண்ணுவாங்க. ஒன்று மேக்ஸ் பூலிங், ஆவரேஜ் பூலிங் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ் பூலிங் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குன்னா மேக்ஸ்ன்னு போட்டோன்னு வச்சுக்கேன், இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் எடுத்து இதில் போட்டுரும். இப்போ இந்த 4ல் மேக்ஸிமல் எது 4, அதை மட்டும் போட்டுரும். அடுத்த 4 எடுத்துட்டு இதில் மேக்ஸிமம் வேல்யூ 8 போட்டுரும். ஸோ இந்த மாதிரி இதான் மேக்ஸ். ஆவரேஜ் பூலிங்ன்றது இதனுடைய ஆவரேஜ் எடுத்து போட்டுரும். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வல்யூஷன் ஆப்ரேஷன்ல இத்தனை வேலைகள் நடக்கும்டா. கன்வல்யூஷன் நடக்கும், பேடிங் நடக்கும், ஸ்ட்ரைடு தேவைப்படும், பூலிங் தேவைப்படும். இவ்வளவுதான் மேட்ரு. இவ்வளவுதான். இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீ கோடிங்குள்ள போகணும். கோடிங்குள்ள போகும்போது இப்போ நான் இது எடுக்கிறேன்னே, எடுத்தேன் பாரு, ஃபில்டர் சைஸ் கேட்குதா, எத்தனை ஃபில்டர் வேணும்னு கேட்குதா, ஸ்ட்ரைடு கேட்குதா, ஓகே, பேடிங் கேட்குதா, பேடிங் ஒன்றும் செய்ய வேண்டாம், சேம் கொடுத்தா சேம் கொடுத்துரும். இல்லை கூட்டுன்னு வச்சுக்கோ, யூ கேன் இன்க்ரீஸ் இட் 0,0 1,1 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோ, இல்லை 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோ, அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீ விஷயத்தை கொடுத்துடலாம் அதில். ஸோ இது கொடுத்துட்டோம்னா உனக்கு வந்து கன்க்ளூட் ஆகிடும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேசிக்ஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பேக் ப்ராபகேஷன்னா என்ன, பேட்ச் நார்மலைசேஷன்னா என்ன, ஓகே, குரூப் நார்மலைசேஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கு. லைக் இப்போ என்னன்னா வந்து ஒரு கன்வல்யூஷன் லேயர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேட்ச் நார்மலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஏன்றது அப்புறம் பார்க்கலாம், நம்ம கோடு பண்ணும்போது பார்க்கலாம். நம்ம பேசிக்காக இதுதான் தெரியணும். ஒரு கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது இது தெரிஞ்சிடும். இப்போ கன்வல்யூஷன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ RL இருக்கும் பாரு, இது எடுத்து இதுக்கு இடையில நடுவில் போட்டுற வேண்டியது. அதில் ஒரு கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஒரு ஆக்டிவேஷன் லேயர் கண்டிப்பாக வேணும் நமக்கு. ஓகே, அப்போ அவ்வளோதான். RL போட்டால் போது அது வந்து 0 பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து மேட்லாப்ல எப்படி, பைத்தான்லேயும் இதே மாதிரி தான். என்ன அதில் உனக்கு ஸ்கிரிப்டாக இருக்கும், அவ்வளோதான். இல்லையா? அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ வந்து ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாரு, இதான் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இனிஷியல் லேர்னிங் ரேட். ஸோ நார்மலாக இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நம்ம படிக்க வைக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா அவனை வந்து 1/2 hourல படிச்சுட்டு வாம்போம், அப்படி தானே? அவன் 1/2 hourல ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு வரும்போது ஒரு அளவில் தான் படிச்சிருப்பான். நம்ம ஒரு நாள் டைம் கொடுத்தோம்னா என்ன ஆகும், அவன் நல்லா படிச்சுட்டு வருவான். அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ இனிஷியல் லேர்னிங் ரேட் எவ்வளோ ஸ்பீடில் கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 1 e⁻² போட்டால் சீக்கிரமாக படிச்சிடும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். இதே இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகும். லைக் அது நல்லா லேர்ன் பண்ணிடும், ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் எப்போக்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது வந்து இட்ரேஷன்ஸ். இது நான் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நான் சொல்கிறேன் உனக்கு இது என்னென்னு. இட்ரேஷன்ஸ் எத்தனை வாட்டி அது படிக்கணும். ஒரு வாட்டி படித்தா நல்லா படிச்சு, 2 வாட்டி படிச்சா இன்னும் நல்லா படிக்கும், அந்த மாதிரி. ஸோ எத்தனை இட்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உனக்கு சிஸ்டம் வந்து அந்த பர்டிகுலர் கான்செப்டை நல்லா லேர்ன் பண்ணிடும். ஓகே. ஸோ இது வந்து வச்சுக்கலாம் இதை. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. டேட்டா செட் கொடுத்துருவோம். இப்போ டேட்டா செட் கொடுத்துருக்கோம்னா, இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னா இதெல்லாம் இமேஜஸ். இதை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணலாம், இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எடுக்கலாம், தலைகீழ இருக்கலாம், கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இமேஜ் ஆர்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேப்பரில் ஆட் பண்ணுறதுக்கு வசதியான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு இதுதான் கரெக்டான ஆப்டிமைஸ்டு வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேப்பரில் ஆட் பண்ணுறதுக்காக இந்த கண்டென்ட்லாம் வரும். இதெல்லாம் நான் சொல்கிறேன் உனக்கு. ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னா, இப்போ நான் காட்டுறேன். எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ஓகே,
ஓகே, இப்போ எடுத்துட்டேன்னா இங்க பாரு, நெட் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்ட் நெட்னு போட்டிருக்கேனா. அந்த ரெஸ்ட் நெட்ன்றது ஒன்றும் இல்லை, ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ். ப்ரீ ட்ரெயின்ட், அது ஆல்ரெடி அவைலபிள் அல்காரிதம்ஸ் வச்சுக்கேன். நான் க்ளோஸ் பண்றேன். ஐயோ, மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சா. ஸோ ஆல்ரெடி அவைலபிள். இந்த மாதிரி நமக்கு பைத்தான்லையும், இப்போ பைத்தான்லையும் காட்டுறவங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ், ஒரு நியாயம்னு சொல்றதை விட உண்மையான ரிசல்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த கீராஸ்ன்றது பத்தியா, இந்த கீராஸ்ல போயிட்டு பத்தியா அவர், இது எல்லாமே ப்ரீட்ரெயின் மாடல்ஸ். இப்போ ரெஸ்ட்நெட் இருக்கா, விஜிஜி இருக்கா, இதெல்லாம் ப்ரீட்ரெயின், ஆல்ரெடி அவைலபிள் அல்காரிதம்ஸ். ப்ரீட்ரெயின் மாடல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாடலை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணிட்டு ஜென்ரலைஸ்டு டேட்டா செட் இருக்கு, இமேஜ் நெட்னு. ஓகே, அது அந்த இமேஜ் நெட்ன்ற ஒரு டேட்டா செட்குள்ள போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான நெட்வொர்க்கா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ப்ரீட்ரெயின் மாடலை எடுத்துட்டு அந்த மாடலை யூஸ் பண்ணிப்போம் நம்ம அப்ளிகேஷனுக்கு. நம்ம அப்ளிகேஷனுக்கு இந்த மாடலை யூஸ் பண்ணிப்போம். இது உனக்கு அப்புறம் புரியும், உனக்கு என்ன ரொம்ப லோட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி பைத்தான்லயும் உனக்கு இப்போ ஈஸியா கிளிக் பண்ணி பார்த்தேன்னா இந்த பத்தியா எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருப்பான். ஒரு மொபைல் நெட்டுக்கு பாரு, இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணு போட்டிருக்கான். இதே மாதிரி மேட்லாபுக்கும் பார்த்தோன்னா நெட் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்ட் நெட் யூஸ் பண்ணிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்து பார்க்கலாம். இப்போ நான் ஒன்றும் இல்லை, இதுல வந்து நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி மொபைல் நெட்னு போட்டா போதும், முடிஞ்சு போச்சு. அந்த போட்டோம்னா இதெல்லாம் நம்ம வந்து அதான் ஒரு கோடை நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், மற்ற எல்லா அல்காரத்தையும் நீ பண்ணிடலாம். ஓகேயா. ஸோ அதனால கோடிங் வந்து ரொம்ப டென்ஷன் அடிக்கணும்னு நீ பயப்பட வேண்டாம். இதுதான் இதுல விஷயம். இதுல மேட்லாபும் சரி பைத்தானும் சரி ரெண்டுலயுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மேஜர் கோடை வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்லோவா இதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை சேஞ்ச் பண்ணுவேன், இதை சேஞ்ச் பண்ணுவேன், இந்த பேட்ச் சைஸ் இருக்குல்ல இதை சேஞ்ச் பண்ணுவேன். 10 கொடுத்துருக்கேன் பத்தியா. பேட்சா நார்மலா குரூப் தானே, ஒரு டைம்ல எத்தனை டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண போறேன். இப்போ நம்ம என்கிட்ட வந்து 16 ஜிபி இருக்குன்னா அதுல இவ்வளவுதான் பண்ண முடியும், 32 தான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. 32 பேட்ச் தான் பண்ண முடியும். 32 நான் ப்ராசஸ் பண்ணுவேன். அது மாதிரி பேட்ச் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம பேராமீட்டர்ஸ் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ இதுல வந்து வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம நீ ஒர்க் பண்ணும்போது உனக்கு டவுட்லாம் வரும், அதை நீ அப்படியே நீ இது பண்ணிக்கலாம். நீ யூடியூப்ல போனா ஏகப்பட்ட லெக்சர்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கீராஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, கீராஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க பைத்தானுக்கு. மேட்லாப்ல என்ன அட்வான்டேஜ்னா உனக்கு எல்லாமே உள்ளார வந்துடும், அந்த அந்த டூலுக்குள்ள வந்துடும் எல்லாமே, நீ எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான். நீ பார்த்தனா பத்தியா, இதுதான் வந்து மேட்லாப்குள்ளே வரேன். ஸ்குவிஸ் நெட், கூகுள் நெட், ரெஸ்ட் நெட் எல்லாமே இருக்கு பாரு உள்ளார. இதை நீ என்ன பண்ணு, ஓபன் பண்ணா முடிஞ்சிடும். நீ இதெல்லாம் இல்ல இப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அவைலபிள். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் உள்ளே நம்ம மேட்லாப்குள்ளேயே வந்து பைத்தான்ல நீ தனியா பண்ணணும், அவ்வளவுதான். தனியா அந்த இதை டவுன்லோட் பண்ணி பண்ணணும். நார்மலா பண்ணுவல்ல, அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுவல்ல ஒரு மாதிரி, அதே மாதிரி தான் கீராஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு பைத்தான். பைத்தான்ல நான் அனகோண்டா தான் யூஸ் பண்ணுவேன். அதுல பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஜூபிட்டர்ல போயிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூபிட்டர் லான்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை நீ அப்படியும் யூஸ் பண்ணலாம். நீ அந்த விஷுவல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு, அதுல ரொம்ப அது கொஞ்சம் லைட் வெயிட் மாடல். இது அனகோண்டா ரொம்ப ஹெவி வெயிட். உனக்கு சிஸ்டம் வந்து கான்ஃபிகரேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் எக்ஸிகியூஷனுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பிரச்சனை, ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒர்க் பண்றது.
இப்போ இதுல வந்து கரெக்டா கரெக்டா எதுவுமே இல்லை. சரி, ஓகே, ஃபைன். அது நான் அப்புறம் கூட நான் ஏதாவது டேட்டா இப்போ கையில் இல்லை, இருந்துச்சு நான் காட்டுறேன், அப்புறம் காட்டுறேன். ஸோ நார்மலாக பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஒரு டீப் லேர்னிங்ல வந்து இன்புட் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இருக்கு, இதை விட இன்னும் நல்ல ஒரு இதை காட்டுறேன். இப்போ 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிருவேண்ணே. ஓகே, ஓகே, ஃபைன். இப்போ லங் டிசீஸ் இருக்குல்ல, நம்ம நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ இதான் அதோட டேட்டா செட். இப்போ லங் டிசீஸ்ல வந்து இப்போ இதெல்லாம் 4 கார்டியோமெகலின்னு ஒரு டிசீஸ், கோவிட்னு ஒரு டிசீஸ், நிமோனியா ஒரு டிசீஸ், அப்புறம் நார்மல். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இந்த ஃபோல்டருக்குள்ளார டேட்டா செட் ஃபோல்டருக்குள்ளார 4 ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குன்னா இமேஜஸ் இருக்கும். அதாவது இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் பர்டிகுலர் என்னது டிசீஸ். கார்டியோமெகலின்னு ஒரு டிசீஸ், அடுத்தது கோவிட் ஒரு டிசீஸ் தனியாக. ஸோ நம்ம என்ன ஃபோல்டர் போட்டு கிளியரா வச்சுட்டோம். இதை என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் இந்த கோட்ல போட்டு. அப்போ சிஸ்டம் என்ன பண்ணணும்னா இதை லேர்ன் பண்ணும். ஓகே, இது கார்டியோமெகலி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு கார்டியோமெகலி, அதை லேர்ன் பண்ணிடும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கோவிட் லேர்ன் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி மொத்தமும் லேர்ன் பண்ணிட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம மாடலை வச்சிருவோமா, அதை என்ன பண்ணணும்னா நம்ம இன்புட் கொடுப்போம். நம்ம புதுசா ஒரு இமேஜ் வருதுன்னு வச்சுக்கோயேன், அந்த இமேஜ் கொடுத்தோம்னா இது கார்டியோமெகலியா, இது வந்து கோவிடா, இது வந்து நிமோனியாவா அப்படின்றது அது வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இதுதான் நம்ம ஹை லெவல் இது இதெல்லாம் நமக்கு டேட்டா செட் கிடைக்கும். மெயினா என்னன்னா உனக்கு ஒர்க் வரும்போது டேட்டா செட்டும் கையில வந்துடும். ஓகேயா? ஸோ அதை பத்தி நீ கவலையே பண்ண வேண்டாம், டேட்டா செட்டும் கையில வந்துடும். ரொம்ப ரேர் கேசஸ்ல இப்போ 2 ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுல ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா அவர் கேட்டிருக்கிறது என்னன்னா கிராஃப் நியூரல் நெட்வொர்க். கிராஃப் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து கேட்டுங்க. அந்த கான்செப்ட்ல நீ என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குன்னு கேட்டிருக்காரு. கிராஃப் நியூரல் நெட்வொர்க் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா பண்றது. அவர் எவ்வளவு வேணாலும் நான் பே பண்றேன், நீங்க வந்து இதை மட்டும் நீங்க கோட் பண்ணி ஏதோ ஒரு அப்ளிகேஷன், கேன்சர் டிடெக்ஷனுக்கோ எதுக்கோ நீங்க பண்ணிக்கோங்க, ஆனா என் கிராஃப் நெட்வொர்க்ல எனக்கு வந்து ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்தாதான் நீ வந்து டேட்டா செட் தேடி நீயே எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? மத்தபடி பார்த்தோன்னா உனக்கு டேட்டா செட்லாம் கையில வந்துடும். ஸோ நீ என்ன பண்ணணும்னா கோட் பண்ணி நீ ஸோ இனிஷியலா ஒரு ஒரு 1 வீக் மட்டும் உட்காந்து என்ன நடக்குது, எக்ஸிகியூஷன் நடக்குதுன்ற பண்ணிட்டு என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ரெண்டு ஃபோல்டர் போட்டுக்கோ. நான் வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இப்போ இதை வந்து இப்படி வச்சுக்கலாம், கோவிட் நார்மல். ஓகேயா? இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு 10 இமேஜ் வச்சுக்கோ, எல்லாத்தையும் வைக்காத, 10 இமேஜ் வச்சுக்கோ. இந்த ஃபோல்டருக்குள்ள நார்மலா ஒரு 10 இமேஜ் வச்சுக்கோ. இதுல பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, 5000 இமேஜ் இருக்கு. 5000 இமேஜ் எக்ஸிக்யூட் பண்ணா ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ 10 இமேஜ் வச்சுட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணு. அந்த கோடு ஒர்க் ஆயிட்டுனா போதும், அது பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம், கோடு 100% ஒர்க் ஆகணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி நிறைய அல்காரிதம், இப்போ ரெஸ்நெட், டென்ஸ்நெட், அப்புறம் இன்செப்ஷன் V3, இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குல்ல, நான் காட்டினேன்ல, அதை மாதிரி நீ எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கோ. அப்படி வச்சுட்டேன்னா அதேதான் நீ அந்த ஃபோல்டரை போட்டு 2 டேட்டா செட் இந்த மாதிரி சிம்பிளா வச்சுக்கோ. வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அந்த ஒர்க்கே போயிடும், போதும் எனக்கு. நான் அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணுன்றதை நான் சொல்றேன். இப்போ நம்ம பேப்பர் போட்டோம்னா பப்ளிஷ் ஆகாது, ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிள், என்ன புதுசா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அந்த சின்ன சேஞ்ச் நான் சொல்றேன், அது உனக்கு அதை நான் ஃபுல் ஹெல்ப் பண்ணிடுறேன், கவலைப்படாது. புரியுதா உனக்கு? மேட்டர் புரியுதா? சரியா? அவ்வளவுதான். ஸோ நார்மல் அது என்னோட அட்வைஸ் என்ன, நார்மலா வந்து நீ வந்து ஒரு பேப்பர்னு எடுத்துக்கிட்டேன்னா மொத்தமா கோடி பேப்பரையும் பண்ணிடு, பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயினா என்னன்னா
அந்த ஜேர்னல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேஜரா வந்து இதுதான் செக் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, ரிசல்ட்ஸ எப்படி டிஸ்கஸ் பண்றாங்க, எவ்வளோ கிராஃப் போட்டிருக்காங்க, எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அது அது கொஞ்சம் இதா இருக்கு. அத நான் பண்ணிடலாம். அது நான் நெறைய பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் பண்ணிடலாம் அத. ஸோ நீ வந்து ஒரு கோடிங் பண்ணி, இத 3யும் பண்ணி குடுத்துட்டு போதும். ஒரு 1 மாசம் கழிச்சு அப்புறம் நீ இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு சொல்றேன்னா, நீ பண்ணிடலாம். டெஸ்க்டாப்ல உனக்கு MATLAB இன்ஸ்டால் ஆகாது. இது 2023 வந்து இன்ஸ்டால் ஆகாது. அதுக்கு வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட்டே 40 ஜிபின்னு நினைக்கிறேன். சைஸ் ரெக்யர்மெண்ட். ரேம் வந்து இன்னமும் நிறைய தேவைப்படும் அதுல. ஸோ மேட்லாப் ஒர்க் அவுட் ஆகாது. பைத்தான் வேணா பண்ணி பார்த்துக்கோ. இல்ல மேட்லாப் பண்றதா இருந்தா நீ வெயிட் பண்ணிக்க. வந்து உன் சிஸ்டம் வர வரைக்கும் வேணா வெயிட் பண்ணிக்கோ. எனக்கு அது வரைக்கும் ஏன் வேஸ்ட் பண்ற டைம்? நீ பேசாம டெஸ்க்டாப்ல வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாரு. கோட் ஒர்க் ஆச்சுன்னா நல்லதுதான். அவங்க ரெண்டுமே அக்செப்ட் பண்றாங்க. பைத்தானா இருந்தாலும் சரி, மேட்லாப் இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்றாங்க. இல்ல நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஒர்க் வரும்போது என்ன வரும் தெரியுமா? உன் கையில ஒரு டேட்டா செட் வரும். ஓகே, டேட்டா செட் வரும். என்ன கேட்பாங்கன்னா, டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஏதாவது ஒரு மாடல் யூஸ் பண்ணி நீ கிளாசிஃபை பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. கிளாசிஃபை பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. ஸோ அதை கிளாசிஃபை பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா உன் ஒர்க் முடிஞ்சுது. அது ஆமா, அது அது வந்து ரேர் கேஸ். இப்போ நான் சொன்னேன்ல, ஜிஎன்னு சொன்னேன்ல, அவர் வந்து இப்படி கேட்டாரு, எனக்கு நீங்க அப்ளிகேஷன் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, டேட்டா செட் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை பத்தி கவலை இல்லை, பண்ண போறது வந்து ஜிஎன்என் வச்சு தான் பண்ணணும். ஜிஎன்என் கொஞ்சம் கொஞ்சம் ரீசெண்டான கான்செப்ட், இன்னும் நிறைய பேப்பர்ஸ் வரல இன்னும். ஸோ அது அந்த கான்செப்ட்ல போட்டோன்னா உடனே பப்ளிஷ் ஆயிடும். ஸோ அதனால அவர் இப்படி கேட்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை, ஆஃப்டர் பிஹெச்டி. இப்போ என்ன மேட்டர்னா, பிஹெச்டி ப்ராக்ரஸ், பிஹெச்டி பண்ணி முடிச்சோடனே எல்லாம் முடிஞ்சு கிடையாது. ஆஃப்டர் பிஹெச்டி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீ எத்தனை பேட்டன்ட் வச்சிருக்கீங்க, நீ எத்தனை இது வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து தான் கேட்பாங்க. ப்ரொமோஷனுக்கு மட்டும் இல்லடா, மொத்தமா எல்லாத்துக்குமே அதான் மேஜர். இப்போ எக்ஸாம்பிளா இதை பாட்டுறேன், அந்த அதை பாரு. இப்போ வந்து அவங்க பேட்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தியா? இப்போ ஒரு இதுதான் ஒரு பேட்டன்ட். ஸோ இந்த ஒரு பேட்டன்ட்டுக்கும் இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ நான் வந்து பிஹெச்டி முடிச்சிட்டேன், எனக்கு வந்து பேட்டன் வேணும். அப்போ என்னன்னா, இவங்கள்ட்ட வந்து எனக்கு பேட்டன் வேணும். அப்போ எந்த பொசிஷன், இப்போ அந்த பேட்டனுக்கு ஃபர்ஸ்ட் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் ஆத்தர், இது செகண்ட் ஆத்தர், தேர்ட் ஆத்தர், இது மாதிரி கொடுத்துறாங்க. 10 பொசிஷன் இருக்கும். இல்லை 5 பொசிஷன் புக்குடு, 9th பொசிஷன் புக்குடு, மீதிய பொசிஷன்லாம் அவைலபிள் இந்த கான்செப்ட்டுக்கு. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு இதெல்லாம் புக்குடு, இந்த கான்செப்ட் இதெல்லாம் புக்குடு. பிசினஸ் பத்தி எப்படி போயிட்டு இருக்குன்னு இதே மாதிரி பேப்பரும் இருக்கும். பேப்பர் பப்ளிகேஷனுக்கு இருக்கும், ஜேர்னல் இருக்கும். இதுல வந்து இந்த ஆத்தர் பொசிஷன் 5ஓ 10ஓ இருக்கும். அதுல எதெல்லாம் புக் ஆயிருக்குன்றது லிஸ்ட் பண்ணி காமிச்சிருவாங்க. நம்ம வந்து எதுல போடணுன்றதை நம்ம போட்டுருவோம். பயங்கரமா போகுதுடா. அது வந்து நம்மலாம் ஆக்சுவலா நமக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நம்ம நம்ம வந்து ஆக்சுவலா லீட் பண்ணிக்கணும். அதான் பண்ண பெரிய தப்பு. நம்ம லீட் பண்ணிப்போம். நம்மளோட ஜூனியர் இருக்காங்க, அவன் தான் இதை பண்ணிட்டு இருக்கான், பெரிய பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம பண்ண ரிசர்ச் பார்த்துன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணியிருக்கோம். பேப்பர் எடுத்து அதை உட்காந்து நான் நிறைய பேப்பர் ரிப்ளேஸ் பண்ணேன். அது இன்டைரக்டாவே பண்ண வச்சுட்டாரு வச்சுக்கோயேன். ஸோ அதனால இதை நம்ம இனிமேலாவது நம்ம எடுத்து, இப்போ ஒன்றும் இல்லை, வேற யாராவது வர்றாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா தயவு செய்து கூட்டிட்டு வா. ஆனா இதுதான் ரெக்யர்மெண்ட், ஒர்க் முடிச்சா உனக்கு பேமெண்ட் அப்படி இருக்கும். எப்படி தெரியுமா, எப்படி பேமெண்ட் நடக்கும் தெரியுமா? நான் வந்து ரிசல்ட்டை முடிச்சுட்டு பவர் பாயிண்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிடும். ப்ரெசென்ட் பண்ணி ஒரு பேப்பர் கோட் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ ப்ரெசென்ட் அவங்க சாட்டிஸ்ஃபைட்னா அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் பேப்பர் அனுப்புவோம். அதான் மேட்டர்.
ஒரு டவுன்லோட் நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவேன்னா ம், இந்த இப்போ இது ஒரு இது ரீசெண்டாக ஒருத்தவங்க நான் பண்ணி கொடுத்தது. டேட்டா செட்டு, ரிசல்ட்ஸு, கோடு, ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸு இப்படிதான் நாங்கள் வந்து ஒரு ஃபோல்டராக அனுப்பிச்சு விட்ருவோம். அதாவது கிட்டப்ல போட்டுருவோம். பாரு. ஸோ இந்த மாதிரி என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம், எந்த பேப்பராக ரெஃபர் பண்ணணும்னு காட்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஜிக்னா வேலை மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒர்க்குக்கு சிமிலரான பேப்பர் எடுத்து வச்சிட்டோம், அவ்வளவுதான். ஓகே, அந்த இந்த பேப்பர் எந்த டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வருஷம் உள்ளது, ஜஸ்ட் கம்பேர் பண்றதுக்கு. இப்போ இதை பார்த்தோன்னா என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி டீப் பண்ணி இந்த மெத்தட்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஹைப்பர் பேராமீட்டரை ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஆர்குமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஸோ இதுதான் அவர் கான்ட்ரிபியூஷன் காட்டிடும். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து பண்றது காட்டிடும். ஓகேயா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வேற ஒரு கான்செப்ட், இதை பார்க்க வேண்டாம் நீ. அப்புறம் என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாடலுடைய ஸ்ட்ரக்சர் அது காட்டிடும். அப்புறம் அதோட ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் சொன்னல, பேட்ச் சைஸ், ஓகே, லேர்னிங் ரேட்லாம் சொன்னேன் தெரியுமா, அது அந்த ஹைப்பர் பேராமீட்டர். ஸோ இதுல என்னென்ன வேல்யூஸ்லாம் வச்சிருக்கோன்றதை காட்டும். அப்புறம் ரிசல்ட்டை காட்டிடும், இந்த இருக்குல்ல இதோடைய ட்ரைனிங் ரிசல்ட்டை காட்டும். இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது பேரலா ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள்ல, அதனால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரூஃப். ஸோ இதை காட்டுவோம், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் என்னன்னு காட்டுவோம், ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுவோம், அப்புறம் ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணி காட்டிடுவோம். ஸோ இதுல வந்து இப்படி இருக்கு, இதுல இதுல எங்க நம்ம ப்ரொபோஸ் பண்ணாதான் நல்லா வந்திருக்குன்ற மாதிரி காட்டிடும். அவ்வளவுதான். ஸோ இப்படி வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஓகே நீங்க கொடுத்துருங்க எங்களுக்கு ஒர்க் அப்படின்னா கிளையண்ட்டுக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு ஒர்க் என்னன்னா இதை மட்டும் நீ பண்ணி கொடுக்கணும், கோடும். ஏன்னா வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல, அதனால அத இப்ப எங்களுக்கு நிறைய ஆள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்க பிரசன்டேஷன்ல நாங்க பாத்துருவோம். அதை பார்த்து அவனை நம்ப வச்சு அவன் தலையில இந்த பேப்பரை கட்டிடுவோம், அவ்வளவுதான். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாமா ரெக்கார்டிங்க?